இன்று மார்கழி 10ஆம் நாள். மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவையிலிருந்து பாடல் 10 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் பார்க்கலாம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. அந்த சிவபெருமானின் பெருமையை நம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவருடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும். மகாசக்தியாக விளங்கும் அந்த பார்வதி தேவியை தனது மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் சிவனும் சக்தியும் ஒன்று என்பது நமக்கு விளங்குகிறது. பூலோகத்தில் உள்ளவர்களாலும் தேவலோகத்தில் உள்ளவர்களாலும் மற்றும் வேதங்களாலும் அவருடைய புகழை பாடி முடிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகாள். யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அந்த சிவபெருமான் உற்ற தோழனாக இருப்பார். தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே, ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அவருக்கு ஊர் எது? அவருடைய பெயர் என்ன? யார் அவரின் உறவினர்கள்? யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள்? எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும்? சொல்ல தெரியவில்லையே என்று பாடி முடிக்கிறார் இந்த பாசுரத்தை மாணிக்கவாசகர். சிவனின் பெருமையை உயர்த்தி செல்லும் பாடல் இது. போதார் புனை முடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்று பொருள் வருகிறது. சிவனுக்கு கொன்றை, ஆத்தி, தும்பை, எருக்கு, ஊமத்தை ஆகிய மலர்களை அணிவிக்கும் வழக்கம் உண்டு. இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவதுண்டா? உனக்கு மல்லிகையையும் ரோஜாவையும் வைத்துக்கொள், உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறார் இறைவன். இப்போ முழு பாடலையும் பார்க்கலாம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் உதித்தாலும். ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகாள். ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். மார்கழி மாதத்தில் அந்த சிவபெருமானை தொழுது நம் கர்ம வினைகளை தீர்த்து நற்கதி அடைவோம். ஓம் நம சிவாய.